சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 34 வயசு ஆகுது. உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் கூட ப்ராப்ளமாவே இருக்குது. ஸோ இது என்ன பண்ண? இத என்ன முடிவு எடுக்கலாம்? அடுத்து என்ன கட்டத்துக்கு கொண்டு வரலாம்? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்ப இந்த சிம்ம ராசிக்கு வந்து ராசிக்கு இப்போதைக்கு ராகு, கேது பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். உங்க பார்ட்னர் நல்ல நபரா இருக்கிறாங்க அப்படின்னா தக்க வச்சுக்கோங்க. நீங்க அதீதமா சண்டை சச்சரவுக்குள்ள போயிட்டு குடும்ப வாழ்க்கைய பிரிப்பதற்குரிய விஷயத்துக்குள்ள வந்துராதீங்க. அதனால உங்களுக்கு தான் டைம் சரியில்ல. அதனால உங்க பார்ட்னர வந்து நீங்க தக்க வைப்பதற்குரிய விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுனாலே அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல நல்ல விதமா தொடர்றதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்ப நீங்க பூர நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து சுக்கிர மாசத்துல பார்த்திருக்கீங்க, சூரிய மாசம் முடிஞ்சிருக்கும். இப்ப சந்திர மாசம்லாம் இருக்கிறீங்க. ஸோ அதனால வந்து தெளிவான முடிவுகள் எடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தேய்பிறை காலங்கள்ல தான் உங்களுக்கு சென்சிட்டிவா இருக்கும். அந்த காலகட்டங்கள்ல தேவையில்லாத தவறுதலான முடிவெடுத்து உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து ரிலீவர் ஆகக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. மத்தபடி உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். மெயின்டெயின் பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க. சரிங்களா?